ஸ்பெஷல் எடிஷன் ஒரு விஐபி எடிஷன் கூட இந்த வண்டியை சொல்லலாம். இந்த வண்டிக்கு ரியர் ஏசியும் இருக்குது, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, உங்களுக்கு சென்டர் பாடி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கு பில்டு குவாலிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆன்டி தெஃப்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. எந்த ஒரு கொம்பனாலையும் இந்த வண்டியை திருடவே முடியாது. நம்ம ஃப்ளைட்டில் எல்லாம் வர மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு டேபிள், அதுலேயும் ஒரு கப் ஹோல்டர், அது மட்டும் ரியர் ஏசி இருக்குது, அதோட சுவிச்சஸ் எல்லாமே செமி ஃப்ரிட்ஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா கூலிங்கான ஏதாவது நீங்கள் உள்ள வச்சிங்கன்னா அதோட கூலிங் அப்படியே மெயின்டைன் பண்ணும் இருக்குது. உங்களுக்கு சீட்லேயே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா 100-110 வண்டி சூப்பராக போகுது. வண்டி நார்மல் இண்டியோவோட இந்த ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் இருக்குது, ஹேண்ட்லிங் இருக்குது, பவர் இருக்குது, இன்ஜின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா இண்டிகோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியில் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மர்த்தனம் அப்புறம் குழித்துறை 2 இடத்துலையும் இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா இண்டிகோ ஸ்பெஷல் எடிஷன் வண்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரேரான வண்டி, நீங்கள் வெளியில் பார்த்துருக்கே வாய்ப்பு இல்லை. ஒரு ஸ்பெஷல் எடிஷன், ஒரு விஐபி எடிஷன் கூட இந்த வண்டியை சொல்லலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நார்மல் டாடா இண்டிகோ கூட உங்களுக்கு இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2008 லாஸ்ட் 9 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டிக்கு மொத்தம் 2 ஓனர். வண்டி பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டர்லேயே இருக்குது. உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னா எல்லாமே 1 by 1 பார்த்துக்கோங்க. பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, ஃப்ரண்ட் ஏசி இருக்குது, ரியர் ஏசியும் இருக்குது, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது, ஓஆர்பிஎம் மிரர் இருக்குது, உங்களுக்கு சீட்லேயே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டி தெஃப்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. எந்த ஒரு கொம்பனாலையும் இந்த வண்டியை திருடவே முடியாது. மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் திருடராக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நீங்கள் இந்த வண்டியை லாக் பண்ணாமல் ஓப்பனில் போட்டிருந்தாலும் சரி, இந்த வண்டி யாராலையுமே திருட முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பாடி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கு பில்டு குவாலிட்டி இருக்கும். ஏன்னா வண்டியோட டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே அது ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டோரில் நல்லா வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு 50-60% இருக்குது. உங்களுக்கு இன்டீரியரில் லைவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு குஷன் சீட் வந்துடுது. உங்களுக்கு நான் உட்காந்தே காட்டித்தரேன், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு நார்மல் இண்டியோவோட ஒரு அடி லெங்த் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டில் எல்லாம் வர மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு டேபிள், அதுலேயும் ஒரு கப் ஹோல்டர், அது மட்டும் ரியர் ஏசி இருக்குது, அதோட சுவிச்சஸ் எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், அது மட்டும் இல்லாமல் ஒரு செமி ஃப்ரிட்ஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா கூலிங்கான ஏதாவது நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அதோட கூலிங் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஒரு கப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் இருக்குது. உங்களுக்கு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீல் இந்த வண்டி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைடு விண்டோ பார்த்தீங்கன்னா நல்ல லெங்க்த்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆடி கார்லாம் வர மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சன்வைசரும் இருக்குது. அது நம்ம மேனுவலில் தான் ஃபிட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் 2 சீட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. மேலே ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் A to Z எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசிலேருந்து எல்லாமே நான் சொன்ன எல்லா ஃபீச்சருமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 2 ஹெட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். வாங்க அப்படியே ஃப்ரண்ட் டிரைவர் சீட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீட்டுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் 2லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்துடுது. உங்களுக்கு டேஷ்போர்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி நீட்னஸாக இருக்கும். நம்மளே இந்த வண்டியை பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓட்டி பார்த்துட்டோம். நம்ம இந்த ஃபேமிலியாக இந்த வண்டியில் நம்ம சென்னை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம். வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி விட்றேன், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சென்னை வந்திருந்தோம். நம்ம என்ன வண்டியில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷனான ஒரு சூப்பரான ஒரு டாடா இண்டிகோவில் தான் வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஃபோனே கிளார் அடிக்குது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல கூலிங்லேயே இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 100-110 வண்டி சூப்பராக போகுது. வண்டி நார்மல் இண்டியோவோட இந்த ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் இருக்குது, ஹேண்ட்லிங் இருக்குது, பவர் இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இண்டிகோவில் இருக்க இன்ஜின் மாதிரி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். அது கூட உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டர்போ இருக்குது. எந்த வண்டி கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் ஷிஃப்ட் என்ன பவர் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான பவர் இந்த வண்டியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேல 100-110 மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு XUV 500 வர வேண்டிய ட்ரிப்பு இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு கொடுத்த ஒரு ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சென்னைக்கு இந்த ட்ரிப்பு இந்த வண்டியிலே போய் ஆகணும்னு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதனால தான் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு டயர்னஸும் கிடைக்காது. ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டியோவோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா கடைசி 2014 பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரேரான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பேன் நம்புறேன். வண்டியோட கண்டிஷனில் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்குன்னு நம்புறேன்.
நம்புறேன். இந்த ஸ்பெஷல் எடிஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரையும் இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலுக்கு ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் இன்ஜின் 100% கேரண்டியோட ஒரு எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 மட்டும். இந்த வண்டிக்கு 250 கோட் பண்ணலைன்னா இந்த வண்டிக்கு அசிங்கம். ஆனால் நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 இல்லை 240 இல்லை 230 இல்லை 2,500 இல்லை 2 லட்சம் இல்லை 2 லட்சத்தையும் உடச்சு பார்த்தீங்கன்னா 190 இல்லை 170 இல்லை 160 இல்லை 150 இல்லை ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 1,40,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 1,25,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். வெறும் 1,25,000 ஒரு 4 வீலர் ஃபுல் ஆப்ஷனில் எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு 2 வீலர் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தானத்துக்கு அடுத்து குழித்துறையில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் நம்ம பிரான்ச் 3 தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குது நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.